பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார். அவர் அழகாய் ஒவ்வொரு காலத்திலே பியூட்டியாக சிறப்பாக செய்திருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளை, நீ நினைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம், பாடு, கண்ணீர். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை படைக்கும் போது நேர்த்தியாய் அழகாய் சிறப்பாகத்தான் படைத்திருக்கிறார். நீ கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன்னு வச்சுங்களேன், அவரை நம்பின உடனே அவர் அழகாய் பரிசுத்த வேதத்திலே காணும் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதுக்கு அருணு நிச்சயமான கிருபை, அவனுக்கு ஒரு கிருபை தந்தார். அவன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் போது அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக வனாந்தரத்தில் இருக்கிறவனாக, ஆனா ஆண்டவர் படிப்படியா வனாந்தரத்தில் இருந்தவனை அரண்மனைக்கு கத்தர் கொண்டு வருகிறார், யுத்த களத்துக்கு கொண்டு வருகிறார், ராஜா சமூகத்திலே கொண்டு வர, மக்களிடையிலே கொண்டு போகிறார், மக்களுக்கே அவனை தலைவனாக மாற்றி. இதுதான் அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாய் அழகாக அவர் செதுக்கி செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க யோபு போல ஒரு உபத்திரம், பாடுகள் இருக்கிறன்னு வச்சுங்களேன். நீ யோபு வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. செல்வ சீமானா இருக்கிறான், அவங்க செல்வத்திலே அவன் செழித்து ஓங்குகிறான், நல்ல பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், நல்ல மனைவி. ஆனா அதெல்லாம் ஒரு நாள் வெறுக்கிற மாதிரி, புலம்புற மாதிரி ஒரு காலகட்டத்தை கடந்து வந்து மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்தி நம்ம போல இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல உதாரணம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதுதான் அவர் அதின் காலத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அழகாக செய்து வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில பாடு, உபத்திரமா இல்ல, யாரோ ஒருவருக்கு, யாரோ ஒரு வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உங்கள் வாழ்க்கையை அவர் முன்னுதாரணப்படுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை கலங்காதீங்க. அவர் அதின் காலத்திலே நேர்த்தியா, நம்ம கீழே எத்தனையோ பேர் சோறு, ஒருவேளை சோறு இல்லாம, உடுத்த உடை இல்லாம, உறங்குவதற்கு இடம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும். ஆனால் தேவன் நம்மை அழகாய் நேர்த்தியாய் எங்கிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்தால் அது அவ்வளவு அழகாயிருக்கும். வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்த வாழ்வு அப்படிதான். ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது அவன் பிள்ளை இல்லாதவனாக இருந்தான். ஆனா அவனுடைய நோக்கம் பாருங்க, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக. அப்ப நீயும் நானும் கூட ஒன்றுமில்லாத நம்மை எல்லாவற்றுக்கும் உரியவர்களாக இருப்பதற்கு அவர் அதின் காலத்திலே ஒரு 25 வருஷம் வனாந்தரம். ஒருவேளை நீங்க வாழ்க்கை, இந்த ஊழியம், இந்த ரட்சிப்பு நீங்க ஆரம்பிக்கும் போது இருந்த அறிவு, திறமை, புத்தி இப்ப வேற மாதிரி இருக்கும். அப்ப இருக்கிற அணுகுமுறை வேற மாதிரி. அதனாலதான் ஆண்டவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக சிறப்பாக செய்கிறார். கலங்கா தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நாம் எதுவுமே கொண்டு வந்ததில்லை. பணமோ, சொத்தோ, சுகமோ, ஏன் இந்த சரீரத்தை கூட நாம் கொண்டு வந்ததில்லை. அது தேவன் அந்தந்த காலகட்டத்திலே அழகாக அவர் செய்திருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்விலே நல்ல அழகாய் படைத்து உருவங்கள், விரலோ, கையோ, காலோ இல்லாம போறது உண்டு. இப்படி பல காரியம். ஆனாலும் உங்களை இயேசு எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் அழகுபடுத்தி தான் வைத்திருக்கிறார். கலங்காதிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலே அவர் உங்களுக்கு சரியாய் செய்வார். இப்போ இருக்க உபத்திரமா மாறும், கண்ணீரா மாறும், தேவைகளா சந்திக்கப்படும். அவர் அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே அது சிறப்பாக நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. தேவன் காட்டுகிற பாதையிலே அந்த வழியிலே கடந்து போங்க. அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.